அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து இரவில் அடிக்கடி யூரின் போகிறது, அதற்கான காரணம் என்ன, சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, டாக்டர் பகல்லலாம் எனக்கு அடிக்கடி யூரின் போகாது, ஆனால் நைட்டு மட்டும் ஒரு 5-6 முறையாவது நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடியில் இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க, ஒரு 30+ இருக்கீங்க, நைட்டில் மட்டும் அடிக்கடி யூரின் போகுது, அது கூட முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சாப்பிட்ட பிறகு ஒரு சோர்வு இருக்குது, இல்லை சாப்பிட்ட பிறகு நான் இனிப்பான பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்குது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது கூட நைட்டில் அடிக்கடி உங்களுக்கு யூரின் போகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்சுலினோட செயல்பாடுனால தான் இந்த பிரச்சனைகள் உண்டாகுது. எதனால் இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகும், அதாவது ரத்த சர்க்கரையோட அளவு அதிகமாகும். ஸோ அப்போது அந்த ரத்த சர்க்கரையை கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளாக நம்மளுடைய கல்லீரல்லையும், அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரையை கொழுப்பாகவும் மாற்றி நம்ம உடல் ஸ்டோர் பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நமக்கு இன்சுலினோட தேவை இருக்கும். ஸோ அப்போ இன்சுலின் தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நமக்கு இந்த அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இன்சுலினை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல தேவையில்லாத ஒரு தண்ணீரையும் வெளியேற்றக்கூடிய ஒரு திறன் அதற்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த டைஜஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம முக்கியமாக நைட்டில் நல்ல ஹெவியான ஒரு மீல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த ஒரு சிம்டமை வச்சே நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு சர்க்கரை வியாதி வருதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய சமயங்களில் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறத இந்த ஒரு சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் நம்மளுடைய ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய யூட்ரஸோட முன்பகுதியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாடரை தொடர்ந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் இரவு நேரத்தில் அடிக்கடி நமக்கு அந்த யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோட மாதவிடாய் கோளாறுகளும் இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே மாதிரி சில ஆண்களுக்கும் இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அடிக்கடி யூரின் போகிறதோட போயிட்டு வந்த உடனே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே மீண்டும் போகணும் போல் ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அந்த யூரின் முழுமையாக வெளியேறின ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுவும் ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஸ்டேட் சுரப்பியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாலாவதாக, ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஹார்மோனோட செயல்பாடுனால நைட்டில் மட்டும் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு 30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், அது கூட அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். பிசிஓடியோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் இருக்கலாம். ஸோ அப்போது நைட்டில் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை அடிக்கடி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், லவங்கப்பட்டை, மஞ்சள், சீரகம், அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. அது கூட 2 லவங்கப்பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், இதை ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இரவு உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகிறது அப்படிங்கிறத குறையும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் பொழுதும் கூட நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். இதனோட வேலையும் பாடியிலேருந்து அதிகமான அளவுக்கு நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு டயூரிட்டிக் எஃபெக்டும் அதற்கு இருக்கும். ஸோ மன அழுத்தம் இருந்தாலும் அடிக்கடி யூரின் போகலாம். ஸோ அப்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இரவில் அதிகமாக யூரின் போகுது அப்படின்னா அது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அதனால் தூக்கம் தடைப்படுறது, தூக்கம் தடைப்படுறதுனாலே பிபியோட
டீயோட அளவு வந்து அதிகமாகிறது, இரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போகிறது, அந்த நாள் முழுவதுமாகவே உடல் சோர்வோடு வந்து இருக்கிறது, எப்போவுமே ரொம்ப ஒரு இரிட்டேட்டடாகவே வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளும் சேர்ந்தே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நைட்டில் வந்து தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடிக்கடி யூரின் போகுதுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட பெல்விக் ஃப்ளோர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சில பயிற்சி முறைகளையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பத்தகோணாசனம், புஜங்காசனம், சலபாசனம், சேதுபந்தாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் சேர்த்தே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. பட் அதற்கான காரணம் என்னங்கிறது தெரியாமலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டில் அதிகமாக யூரின் போகிறதுக்கான காரணம் வந்து என்ன, அதற்கான சிகிச்சை முறைகளையும் ஒரு டீ பற்றியும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இல்லை இதற்கு மேலேயும் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.